வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் அருகே பணம் கொடுத்து தண்ணீர் பாய்ச்சிய நிலையில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம். மூட்டைக்கு 3000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் சுற்றுச்சுவர் இல்லாததால் மது அருந்தும் கூடாரமாக மாறி வரும் அவலம். பொங்கல் பண்டிகையையொட்டி அறுவடைக்கு தயாராகி வரும் மஞ்சள் கிழங்குகள் செழித்து வளர்ந்துள்ளதால் நல்ல லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பெரிய ஏரியில் செத்து மிதக்கும் மீன்கள். ஏரியில் வெளியேற்றப்படும் கழிவுநீரால் நிலத்தடி நீரும் மாசுபடும் அபாயம். சிவகாசி தனியார் கல்லூரியில் களைகட்டிய கண்கவர் பொங்கல் விழா. தமிழர் மரபு திருவிழாவாக கொண்டாடிய மாணவ மாணவியர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் அருகே நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒரு மூட்டை நெல்லுக்கு 3000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நேர்குப்பை கிராமத்தில் வடகிழக்கு பருவமழையால் கண்மாய் நிரம்பிய நிலையில் அதனை நம்பி அப்பகுதி விவசாயிகள் நெல் சாகுபடி செய்தனர். ஆனால் மழை குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால் பயிர் கருகும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் பணம் கொண்டு தண்ணீரை வாங்கி விவசாயிகள் பயிர்களை காப்பாற்றியுள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அரசு கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டை நெல்லுக்கு 2500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கியில் மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வத்தலகுண்டு பகுதியில் மஞ்சள் கிழங்கு செடிகள் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சித்தரேவு, சிங்கடாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பண்டிகையொட்டி மஞ்சள் கிழங்கு பயிரிடப்பட்டன. இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் மஞ்சள் கிழங்குகள் நன்கு வளர்ந்து தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ளன. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மஞ்சள் கிழங்கு செடிகள் தயார் நிலையில் உள்ளதால் இந்த ஆண்டு நல்ல லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சில விவசாயிகள் ஊடு பயிராக மஞ்சள் பயிரிட்டுள்ள நிலையில் மஞ்சள் கிழங்குகள் நன்கு செழித்து வளர்ந்துள்ளதால் மலேசியா, சிங்கப்பூர் என தமிழர்கள் வாழும் பகுதிக்கு ஏற்றுமதி செய்யவும் விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். இதில் ஒரு 1.5 ஏக்கரில் சுமார் ஒரு 1.5 லட்சம் செடிக்கு மேலே நான் பயிர் செஞ்சுருக்கேன். இந்த பயிர் செஞ்ச செடி பொங்கலுக்காகவே நான் எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எல்லாரும் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1.5 லட்சம் செடி என் தோப்பில் மஞ்சள் காட்டில் இருக்குது, ரெடியாக இருக்குது. நேற்று முன்தினம் கூட நான் மலேசியாவுக்கு ஒரு 1000 செடி அனுப்பிச்சி வச்சேன். இந்த செடி அதிகமாக பயிரிடுறது ஈரோடு தான். நான் பொங்கலுக்காகவே தான் நான் வருஷம் தயார் பண்ணி கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் சாலைப்புதூர், நல்லாம்பலம் போன்ற இடத்துல சின்ன சின்ன விவசாயிகள் என்னைய காட்டிலும் இன்னும் கம்மியாகவே கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி பொங்கலுக்காக தான் கொடுக்குறாங்க. பல்லடம் அருகே பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் தற்போது மது அருந்தும் கூடாரமாக மாறிவிட்டதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ஐயம்பாளையத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டது. இதனை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் சமுதாய நலக்கூடத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்து மது அருந்தும் கூடாரமாக மாறியது. ஆங்காங்கே மது பாட்டில்களும் சிகரெட் பாக்கெட்களும் கிடப்பதால் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக சமுதாய நலக்கூடத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து மர்ம நபர்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிராம பகுதி சாலைகள் சிதிலமடைந்து கிடப்பதால் விபத்துகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நொச்சிக்குளம் முதல்
அப்பநாயக்கன்பட்டி ஆலத்தூர் வரையிலான தார் சாலை சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் தவறி விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் தவறி விழுந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதே நிலை நீடித்தால் உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதால் உடனடியாக சாலை சீரமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள அறிவொளி பூங்காவில் குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை நகரில் முக்கிய சாலையில் அமைந்துள்ளது இந்த அறிவொளி பூங்கா. இப்பூங்காவில் காலை மாலை நேரங்களில் சிறுவர் முதல் பெரியவர் வரை விளையாடவும் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் ஓய்வெடுக்கவும் வந்து செல்கின்றனர். அத்துடன் இளைஞர்கள் விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் இந்த பூங்காவில் நாள்தோறும் மாநகர தூய்மை பணியாளர்கள் சுத்தப்படுத்தி வருகின்றனர். ஆனால் இங்கிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் அங்கேயே குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் பூங்கா மது அருந்தும் கூடாரமாக மாறி வருவதால் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பூங்காவை முறையாக பராமரித்து சுத்தப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து திறந்துவிடப்படும் கழிவுநீரால் பெரிய ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிளாம்பாக்கம் பெரிய ஏரி 282 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து அமைந்துள்ளது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் GST சாலை ஓரத்தில் உள்ள பேருந்து முனையத்தின் ஒரு பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் GST சாலை மற்றும் ரயில்வே தண்டவாளம் குறுக்கே செல்லும் கால்வாய் வழியாக சென்று கிளாம்பாக்கம் பெரிய ஏரியில் கலக்கிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள், ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் உள்ள வண்டலூர் பார்க், தனியார் ஹோட்டல்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகள் அனைத்தும் இந்த பெரிய ஏரியில்தான் கலக்கின்றன. இதனால் ஏரி நீர் கருமை நிறத்தில் மாறி கழிவுநீர் தேக்கம் போல் காட்சியளிக்கிறது. மேலும் ரசாயனம் கலந்த கழிவுநீரால் ஏரியில் உள்ள மீன்கள் அனைத்தும் செத்து மிதக்கின்றன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டு நிலத்தடி நீர் மாசுபட்டு வருகிறது. எனவே ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற எண்ணுல் கலாம் என்ற அறிவியல் கண்காட்சியில் 600க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குளித்தலை சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் எண்ணுல் கலாம் என்ற அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 20 அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் என 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். அத்துடன் அது குறித்து தங்களின் மழலை மொழியில் விளக்கம் அளித்து பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். ஸ்கூல் பேர் மான்ஃபோர்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல். நான் ஜெயிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஏர் ஆகுபி ஸ்பேஸில் நான் ஜெயிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் சோலார் எனர்ஜி மூலம் வாகனங்களை இயக்குவது, சுற்றுப்புற மாசு, மழைநீர் சேகரிப்பு, சோலார் மின்சக்தி, மனித உடல் பாகங்களின் இயக்கம், பாரம்பரிய விளையாட்டுகள், ஹைட்ராலிக் எனர்ஜி, மின் சேமிப்பு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான புதிய கண்டுபிடிப்புகளை படைத்து தங்களின் படைப்பாற்றலை மாணவர்கள் நிரூபித்தனர். 18 ஸ்கூல் கலந்துச்சு. அந்த 18 ஸ்கூலில் என்னோட ஸ்கூல் முதல் பரிசு பெற்றது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ப்ராஜெக்ட் என்னன்னா ரோடு ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன், அதாவது ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்கேன். இதோட திங்கிங் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ரோட்டில் பைக்லேயோ வெஹிக்கிள் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த திங்கிங் ஆகுது. இதே மாதிரி என்னோட எதிர்காலத்தில் இன்னும் பரிசுகள் வென்று இன்னும் கண்டுபிடிங்க என்று நான் நம்புகிறேன். நன்றி. இக்கண்காட்சியில் திருச்சி அண்ணா கோளரங்கத்தின் திட்ட இயக்குனர் அகிலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனைகளை எடுத்துரைத்தார். இதில் மாணவர்களின் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 800க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸு வந்ததுங்க. இதில் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுமே அதனுடைய ப்ரெசன்டேஷனும் நல்லா இருந்தது. தென் அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் நல்லா இருந்தது.
பர்டிகுலர்லி ஒரு மாணவன் வந்து ஹேர்பின் பெண்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆன ஜோன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து நாங்கள் எல்லா ஸ்கூலும் கலந்து ஓவரால் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். கிரேட் வைஸ்மே ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்காங்க. இது இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பகுதியை சார்ந்த குழந்தைங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனாக வரணும், இன்னும் புதிய படைப்புகளோடு முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் கார்த்திகேய பாலிடெக்னிக் காலேஜும் சேர்ந்து இதை செஞ்சுருக்கோம் இந்த வருஷம். இதில் எல்லா மக்களோட சப்போர்ட்டும் இருந்தது, ரொம்ப சந்தோஷம். சேலத்தில் நடைபெற்ற பாரம்பரிய கலை மீட்பு திருவிழாவில் ஆட்டம் பாட்டத்துடன் கலைகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சாதிப்போர் தமிழ் சங்கமும் இணைந்து நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த விழாவில் தமிழ்நாடு முழுக்க இருந்து 2000க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது கலைகளை பறைசாற்ற உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பாரம்பரிய கலைகளின் கலாச்சாரம் மற்றும் கருத்துக்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம், பறையாட்டம் உட்பட 20 கலை நிகழ்ச்சிகளுடன் மனதை கவரும் ஆட்டம் பாட்டம் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சிகளை மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலையில் மயூரநாதர் சுவாமி கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவில் மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி 4ஆம் நாள் விழாவில் நடராஜ சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர் போன்ற மூலிகை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மேளதாளத்துடன் வேத மந்திரங்கள் ஓத சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கீழமேல்குடி ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவியர் சாலை பாதுகாப்பு குறித்து பாடலை பாடியும் நடித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும், சிக்னலின் ஒவ்வொரு விளக்கிற்கும் என்ன அர்த்தம் உள்ளிட்டவைகள் குறித்து மாணவர்கள் பாடலை பாட கிராம மக்கள் அதனை கைகளை தட்டி ரசித்தனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். சேலத்தில் நடைபெற்ற மள்ளர் கம்பம் சாகச நிகழ்ச்சியில் மாணவ குழுவினர் 30 சாகசங்களை செய்து காண்பித்து அசத்தினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா நடைபெற்றது. பல்கலைக்கழகத்துடன் சாதிப்போர் தமிழ் சங்கம் இணைந்து 2 நாட்கள் நடத்தும் கலை விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் ஆத்தூர் சதாசிவபுரம் தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளியின் மாணவர்கள் மள்ளர் கம்பம் வீரசாகச 20 நிமிட நிகழ்ச்சியில் 30 வகையான சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். இந்த சாகச நிகழ்ச்சியில் அரங்கமே அதிர்ந்த நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன.